ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாக் ப்ராப்ளம்ஸ் தான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா டைப் 1 கொஷின்ஸ் பார்த்தோம், டைப் 2 கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் டைப் 3 கொஷின்ஸ், தட் இஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். சரி, ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னும் போது என்ன அப்படின்னா, இப்போது ஹேண்ட்ஸ் ஆஃப் எ கிளாக் இருக்குது பார்த்தீங்களா. ஹேண்ட்ஸ் ஆஃப் எ கிளாக் வந்து ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும். ஓகே, ஒரே நேர்கோட்டில் இருக்கும். ஓகே, பட் நாட் டுகெதர். ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும், ஆனால் ஒன்றா இருக்காது. ஸோ ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிளாக் வந்து ஸ்ட்ரைட் லைனில் இருந்தால் அது ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிளாக் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்ததுன்னா அதோட ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி இருக்கும். கரெக்டாக? சரியா? ஓகே, இந்த ரெண்டு விஷயம் நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக் வந்து ஸ்ட்ரைட் லைனில் இருக்கணும். ஸோ அப்போது ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும்போது ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்போது 180 டிகிரி ஆங்கிளில் ரெண்டும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, இப்போ இங்கே ஒரு கொஷின் சொல்லியிருக்காங்க, அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அட் வாட் டைம் 7 o'clock and 8 o'clock ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக் பி இன் ஆப்போசிட் டைரக்ஷன். சரி, 7 மணி அண்ட் 8 மணிக்குள்ளே அந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிளாக், அதாவது போத் மினிட் ஹேண்ட் ஆஸ் வெல் ஆஸ் அவர் ஹேண்ட் ரெண்டுமே வந்து எந்த டைமில் ஆப்போசிட் டைரக்ஷனில் எக்ஸாக்டாக இருக்கும், அதாவது ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்து கொஷின்னு. சரி, இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டைப் 2 கொஷின்ஸில் ஒரு கான்செப்ட் ஒன்று பார்த்துருப்போம். அதாவது என்ன கான்செப்ட் அப்படின்னா, 55 மினிட்ஸ், அதாவது 1 செகண்ட், ஓகே, 55 minutes spaces are gained by minute hand in 60 minutes. ஸோ இந்த கான்செப்ட் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோஸில் இது என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த லாஸ்ட் வீடியோ பார்த்தா தான் அது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சப்போஸ் பார்க்காதவங்க லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பர்டிகுலர் கான்செப்ட் வந்து என்னன்றது புரியும். சரிங்களா? சரி, இப்போ இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம இந்த கொஷினை சால்வ் பண்ண போகிறோம். சரி, அதாவது ஃபார் 55 minutes, ஓகே, 55 minutes the minute hand gained, ஓகேவா, ஃபார் 55 minutes spaces are gained by minute hand 60 hours. ஓகே, ஸோ 60 ஹவர்ஸில் 55 மினிட்ஸ் கெயின், 60 மினிட்ஸில் 55 மினிட்ஸ் வந்து மினிட் ஹேண்ட் கெயின் பண்ணிச்சுன்னா, இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 7 to 8, இங்கே இப்போ இங்கே என்ன கொஷின் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 7 to 8 இன் பிட்வீனில் 7 to 8க்குள்ளே எந்த இடத்துல எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது இங்கே பாருங்கள், இப்போ இந்த மினிட் ஹேண்டு 7 o'clock இருக்கும்போது இங்கே இருக்கும், பட் இந்த எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் வரும்போது 5 மினிட்ஸ் வந்து கெயின் ஆகிருக்கும். சரியா? 5 மினிட்ஸ் கெயின் ஆகிருக்கும். ஸோ அப்போ 5 மினிட்ஸ் கெயின், அப்போது 60 மினிட்ஸுக்கு வந்து 55 மினிட்ஸ் கெயின் ஆச்சுன்னா, இப்போ 5 மினிட்ஸ்க்கு எவ்வளோ கெயின் ஆகிருக்கும், இதுதான் வந்து கொஷின். சரியா? ஃபார் 55 மினிட்ஸ் ஸ்பேசஸ் ஆர் கெயின்டு பை 60 மினிட்ஸ். 60 மினிட்ஸ்க்கு 55 மினிட்ஸ் கெயின் ஆச்சுன்னா, ஸோ 5 மினிட்ஸில் எவ்வளோ வந்து கெயின் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போது இது என்ன, இது மேலே போய்டுமா, 60 இங்கே இருக்கும், இந்த 5 மேலே வந்துடும், 55 வந்து கீழே வந்துடும். இப்போ கேன்சல் பண்ணும்போது 11 டைம்ஸ், அப்போது 60 டிவைடட் பை 11. இப்போ 60 டிவைடட் பை 11, இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது 5 of 11, அதாவது பாஸ்ட் 7. ஸோ அப்போ எப்போ வந்து ரெண்டுமே எக்ஸாக்ட் ஆப்போசிட் பொசிஷனில் இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 hours, ஓகே, 5 minutes, 5/11 செகண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் டைமில் பிட்வீன் 7 to 8 ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிளாக் would be எப்படி இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கொஷின் நம்பர் 1. சரியா? அப்போது இந்த 7 to 8க்குள்ளே இந்த ரெண்டும் மினிட் ஹேண்ட் ஆஸ் வெல் அஸ் அவர் ஹேண்ட் வந்து எப்போ வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னா 7 hours, 5 minutes and 5/11 seconds. இந்த டைமில் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்கும். ஓகே, சரி, இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.